இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பட்டி பீஸ் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? கீழே எட்ஜில் 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு திருப்பிட்டு ஓகேங்களா? அதையும் திருப்பிக்கோங்க. பட்டி பீஸுக்கு மொத்தமாக 6 பீஸ் தேவைப்படும். ஓகேங்களா? மேலே வந்து மெயின் பீஸ் இருக்குது, கீழே வந்து 2 லைனிங் பீஸ் இருக்குது. ஓகேங்களா? எட்ஜஸ்லாம் தைச்சிக்கோங்க. எனக்கு ஒரே பீஸில் கிடச்சனால நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு இல்லை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் லைனிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த யோக் பீஸையும் ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபுல்லாகவே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக டர்ன் அந்த திருப்பி அந்த எட்ஜிலே கரெக்டாக தையல் அடிக்கணும். ஓகேங்களா? லைனிங் ப்ளவுஸ்க்கு பண்ண மாதிரியே தான். ஓகேங்களா? ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா நாச்சும் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ இது ரெடி. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவு எனக்கு ஷெல்ஃபாக இருக்குது, கரை பகுதியாக இருக்கனால டேரெக்டாக நான் 1 இன்ச்சுக்கு மடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த எட்ஜை வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பண்ணுற மாதிரி 1 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுக்கணும். நீங்கள் டேப் வச்சு 1 மோர் டைம் அளந்துட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். உங்களுக்கு எம்மிங் வேணும்னா பெரிய தையல் போட்டுட்டு எம்மிங் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ரெடி பண்ணிக்கணும். அடுத்த ஸ்லீவு. ஓகேங்களா? அடுத்த ஸ்லீவும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டிச்சிங் மெத்தட் மட்டும் ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் மாறும். ஓகேங்களா? அடுத்தது பேக் பீஸோட கீழ் எட்ஜில் வந்து நான் 1/2 இன்ச்சுக்கு அடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஒரு தையல் ஒட்டிக்கோங்க. பேக் பீஸோடது கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. அந்த 1 இன்ச்சு எங்கே இருக்கணும்னா கரெக்டாக அந்த நாச்சோட மடிப்புலேயே இருக்கணும். ஓகேங்களா? அதோட எட்ஜ்லேயும் தையல் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் ஸ்டிச். ஓகேங்களா? 1 இன்ச்சு கரெக்டாக 1 இன்ச்சு தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பேக்கு முடிஞ்சது தையல். ஓகேங்களா? அடுத்தது பேக் சைடில் டாட்டுக்காக ஷோல்ட்ரு சென்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஷோல்ட்ரு சென்டர் பண்ணிவிட்டு பேக் பீஸ் லைனிங்க்கு எப்படி எடுக்கணுமோ அதே மாதிரி தான் சென்டர் பண்ணி 1/2 இன்ச்சுக்கு கீழேருந்து மேலே 3 இன்ச்சுக்கு தைச்சி கிராஸாக எடுத்தணும். அதே மாதிரி அந்த பக்கமும் ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்த ஷோல்டரோட சென்டர்லேயும் அதே மாதிரி சேம் 1/2 இன்ச்சுக்கு வச்சு 3 இன்ச்சு லென்த்து வச்சு இதே மாதிரி தைச்சிடணும். ஓகேங்களா? பேக் பீஸ் ரெடி. ஓகேங்களா? டாட்டெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஓகே. அடுத்தது முன்பக்கம். ஓகேங்களா? முன்பக்கம் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 3 டாட்டுக்குமே நான் இந்த மாதிரி பெரிய ஊசியை வச்சு குத்தி எடுத்துறேன். உங்கள்கிட்ட ஊசி இல்லை அப்படின்னா மார்க்கர் வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கர் சில சமயம் நம்ம தைக்கும்போது அழிஞ்சிருங்கிறனால நான் இந்த மெத்தடு யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீடியில் பெரிய ஊசி. ஓகேங்களா? நீடியில் இந்த மாதிரி குத்தி எடுத்திங்க அப்படின்னா நமக்கு அதே ஹோல் அந்த 3 ட்ரையாங்கிளோட ஹோல் வந்து இன்னொரு ஃபேப்ரிக்குமே விழுகும். தெரியுங்களா? அந்த இடம் மட்டும் பாருங்கள், ஒயிட்டாக தெரியுதுங்களா? ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இப்போ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ டாட்டெல்லாம் பிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1 ஃப்ரண்ட்டு டாட் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பகுதி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த அந்த ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா? ஊசியில் குத்துனோம்னா அந்த ஓட்டையை கரெக்டாக வச்சு அந்த ஹோல் வரைக்குமே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகே. அடுத்தது சைடு ஆம் ஹோல்ட்ட வந்துச்சுன்னா அந்த டாட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பல்சரி இந்த எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் எடுத்துக்கணும். இந்த நாச்சும் அந்த நாச்சையும் சேர்த்து ஒட்டுக்கா வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே அந்த சென்டர் டாட்டும் பிடிச்சிடணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதே மாதிரி அந்த பீஸையும் ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த பீஸையும் ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? சென்டர் டாட்டு. ஓகேவா? அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே ஆம் ஹோல் டாட்டு எல்லாத்தையும் கரெக்டாக அந்த நம்ம ஊசி வச்சு குத்தும்போது ஒரு ஹோல் விழுந்ததில்ல, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஊசியால் பண்ண முடியல அப்படின்னா மிஷின் ஊசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டிசி மார்க்கர் வச்சு டைரெக்டாக டாட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நாச்சஸ் இம்பார்ட்டண்ட். நாச் கரெக்டாக வச்சு அதை ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஃபுல்லாக ரெடி ஆகிடும். ஓகேவா? பார்த்திங்கன்னா தெரியும் நாச் அந்த கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த நாச் கரெக்டாக இருந்தாவே போதும். டாட் வித் ஹைட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பட்டி பீஸு ஃபுல்லாகவே எப்பொழுதும் போல் ஜாயின் பண்ணிங்க தான். நான் நார்மல் லைனிங் ப்ளவுஸ் ஜாயின் பண்ணணும் சேம் அதே மாதிரி இதையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பட்டி பீஸு ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதேமாதிரி அடுத்த பீஸையும் ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? அந்த ட்ரையாங்கிளாக இருக்கிறத மடிச்சுக்கோங்க. எப்பொழுதும் போல் கீழே மேலே போகுதுல்ல டாட் அது. ஓகேங்களா? மடிச்சுட்டு கம்பல்சரி 2 தையல் ஓட்டணும். ஓகேங்களா? 2 தையல் மேலேருந்து 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? 2 தையல் ஓட்டிக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுமே ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு வி பீஸ் தான் ஜாயின் பண்ணோம். உள் பக்கத்துலேருந்து கீழே இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தைச்சிக்கோங்க. 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு. எப்போயுமே அந்த பீஸ் மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து
திருப்பிட்டு அதை மேலே பதிவு தையலும் கம்பல்சரி போடணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது கீழே நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மடிச்சுட்டு மேலேருந்து சென்டர் பேஸ் பண்ணி தையல் ஒட்டிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வியாக போடணும். ஓகேங்களா? லைனிங் ப்ளவுஸ்க்கு போட்ட மாதிரியே தான் 5 வி மார்க் பண்ணிக்கோங்க. 5 வி கண்டினியூவாக போடணும். ஓகேங்களா? ரொம்ப பொறுமையாக போடணும். 5 வியும் கரெக்டாகவும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ திருப்பும்போது கொஞ்சம் பொறுமையாக திருப்பி அந்த முடிகிற இடத்துல டேக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். ஒவ்வொரு வியோட ஸ்டார்டிங்லேயும் டேக் அடிக்கணும். ஓகேங்களா? ஃபுல் ஃபினிஷிங்கும் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஊக்கு நம்ம போடும்போது கிழிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக தான் டேக் அடிக்கிறோம். ஓகேங்களா? டேக் அடிக்கும்போது பொறுமையாக அடிங்க. அந்த ஃபோல்டிங்க்கு இந்த பக்கம் எதுவும் வரக்கூடாது. அதுவும் இருக்குது. அதோட கழுத்து பகுதியில் ஒரு விரல் வச்சுருக்கேன் பாருங்க. அந்த விரல் கேப்பு விட்டுட்டு வி அடிங்க. அப்போ தான் நார்மல் பைப்பிங் வைக்கும்போது நமக்கு ஈஸியாக ஃபினிஷிங் வரும். அதுக்காக தான். ஓகேவா? ஸோ அதை ஃபில் பண்ணி எடுத்துருங்க. பார்த்திங்கன்னா தெரியும் என்னோடய ஃபோல்டிங் லைன் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே தான் வி அடிச்சிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது ஹூக்கு பீஸ் நான் மடிக்கிற மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு சேம் எப்பொழுதும் போல் தைச்சிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் 1/2 இன்ச்சுக்கு தைச்சிக்கோங்க ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கு திருப்பிட்டு அது மேலேயும் பதிவு தையல் போட்டுக்கணும். ஓகே. போட்டதுக்கப்புறமேல அதே வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு எட்ஜில் எல் ஷேப் மாதிரி டேக் அடித்து அதுக்கப்புறம் அது ஃபுல் பாக்ஸையும் அடிச்சிடணும். ஓகேங்களா? அதோட எட்ஜ் பகுதியிலேயே அடிக்கணும். ஓகேங்களா? ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அடுத்தது வச்சு பாருங்கள். 2 ஈக்குவலாக இருக்கணும். பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கட் பண்ணதுக்கப்புறமேலு கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? மொத்தமாக 5 பீஸ் தேவைப்படும். ஓகேங்களா? நான் அடிக்கிற மாதிரி 2 பீஸும் சேர்த்து வச்சு வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்கணும். அப்போ தான். ஓகே. கிராஸ் பீஸ் நான் அடிக்கிற மாதிரியே எல்லா பீஸையுமே ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? உங்கள்கிட்ட எத்தனை பீஸ் இருக்கோ அத்தனை பீஸையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லா பீஸையுமே ஜாயின் பண்ணதுக்கப்புறமேலு ஷோல்டர் அட்டாச்சு. ஓகேங்களா? பேக் பீஸ் வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் எப்போயுமே ஒட்டி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. எந்த ஒரு அப் அண்ட் டவுனும் இருக்கக்கூடாது. ஷோல்டர் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? 2 தையல் ஒட்டிக்கோங்க. அடுத்தது ஷோல்ட்ரு. ஓகேங்களா? 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு. 2 தையல் கம்பல்சரி 2 தையல் ஷோல்டருக்கு வேணும். ஓகேங்களா? அடுத்தது என்ன? பையஸ் பீஸை அட்டாச் பண்ணணும். வச்சு பார்த்துக்கோங்க. 2 பீஸுக்கும் மேலே நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு மார்க்கர் வச்சு எங்கேருந்து பைப்பிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அந்த லைனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பைப்பிங் வந்து அப் அண்ட் டவுனாக போயிடுச்சுன்னா நெக்கும் அப் அண்ட் டவுனாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான். அப்புறம் ஒரு நெக்கு மேலேயும் ஒரு நெக்கு கீழே இருக்கும். அது மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பையாஸ் பீஸ் தைக்கும்போது கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்டில் தான் தைக்கணும். ஸோ பொறுமையாக தைக்கணும். ஏன்னா நம்ம வளைவில் தைக்கிறோம். அதனால் ரொம்பவே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க. ஓகேங்களா? ஃபுல்லாகவே ஷோல்டர் அட்டாச்சு பக்கமாகவே. ஓகேங்களா? 2 பீஸும் ஒரே அளவில் வச்சு தைச்சிக்கோங்க. அப்போ தான் பீஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது அந்த எட்ஜ் முடிகிற இடத்துல தேவையான அளவுக்கு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் ஃபோல்ட் பண்ணி மடித்து வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ குட்டி குட்டியாக ப்ளவுஸோட அந்த எட்ஜில் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டும் பேக்கு அந்த வளைவு வர இடத்துல நிறையா நாச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பீஸ் திரும்பி கொடுக்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். இப்போ இதோட சென்டர் பார்ட்டில் கரெக்டாக சென்டர்லேயே ஸ்டிச் பண்ணிடணும். ஓகேங்களா? ஃபுல் சென்டர். ஓகேங்களா? பொறுமையாக தைக்கணும். ஓகேவா? ஸோ ஃபுல்லாகவே அந்த அந்த ஜாயின் பண்ண இடத்தோட சென்டர்லேயே தையல் போடணும். ஓகேங்களா? ஃபினிஷிங் அப்போ தான் நீட்டாக வரும். ஃபுல்லாகவே தைச்சிருங்க. ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதோட முடிகிற இடத்துல டேக் அடித்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த பீஸை வந்து நான் திருப்புற மாதிரி மடிக்கிற மாதிரியும் மடிச்சுக்கணும். ஓகேங்களா? உள் பக்கம் திருப்பிட்டு நான் மடிக்கிறேன்ல அதே மாதிரி மடித்து 2ஆக மடிச்சுட்டு அதோடைய எட்ஜ்லேயும் தையல் போட்டுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக வேலை பாருங்கள் இது மட்டும். ஏன்னா அதை மடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி மடிக்க தெரியல அப்படின்னா இந்த மாதிரி மடித்து பின்னாக குத்திட்டு அயன் கூட பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த இடம் வந்து உங்களுக்கு மடிஞ்சே கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம அது மேலே அயன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நான் இப்போ வந்து சின்ன தையல் தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் எம்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய தையலை வச்சு
ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எம்மிங் பண்ணிவிட்டு பிரித்து விட்டுக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே ஸ்டிச்சஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் ஸ்டிச்சஸே இதுலேயும் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ பொறுமையாக மடிங்க. மடிக்க முடியலன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணேன். ஓகேங்களா? இப்போ நம்மளோட பீஸ் ரெடி. ஓகேங்களா? ஃபுல்லாகவே ரெடி. அவ்வளோதான். திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் அட்டாச்சு தான். ஓகேங்களா? குடஞ்சி வெட்டுறது எப்படிங்கிறது உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். சேம் அதே மெத்தடு தான். மெத்தடில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கம்பல்சரி 2 தையல் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு கூட தைச்சிக்கலாம். 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இல்லைன்னா 1/2 இன்ச்சுக்கு தைச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸ்லீவ் அட்டாச்சு ஃபுல்லாகவே ஃபினிஷிங்கோடு முடிச்சிடணும். ஓகேங்களா? இதே மாதிரி அந்த பக்கம் ஸ்லீவையும் ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி 2 தையல் போட்டுக்கணும். ஸ்லீவோட ஸ்டார்டிங்லேருந்தே 2 தையல் கம்பல்சரி. ஓகேங்களா? ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிடுங்க. இப்போது ஒரு சமயம் அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அந்த சென்டர் வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? தெரியுதுங்களா? இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுட்டு ஷோல்டரோட சென்டர் பார்ட்டில் வச்சு ஜாயின் பண்ணிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்லீவில் அப் அண்ட் டவுன் வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 2 தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு சப்போஸ் அப் அண்ட் டவுன் வருதுன்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது வேஸ்ட்டு சர்க்கம். இதோட எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுங்கிறது எல்லாமே லைனிங் ப்ளவுஸ்லேயே சொல்லியிருப்பேன். சேம் அதே மெத்தடு தான். வேஸ்ட்டு சர்க்கத்தை மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஹூக் பீஸ்லேயும் வேஸ்ட்டு சர்க்கத்தை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதேமாரி பீஸ் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட்டு சர்க்கத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தான் வரும். எக்ஸ்ட்ரா வரதை எப்பயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா வரதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 2 பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இப்போ மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வேஸ்ட்டு சர்க்கம் எல்லாம் மார்க் பண்ணினா மார்க் பண்ண அந்த பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல். ஓகேங்களா? ஃபுல்லாகவே 3 தையல் கம்பல்சரி 3 தையல் போடுங்க. 3 தையல் போட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன வருதோ அது ஈக்குவலாக 1.5 இன்ச்சுக்கு அப்புறம் பேலன்ஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்லீவ் சர்க்கம் மார்க் பண்ணி ஸ்லீவ் சர்க்கத்தோடு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கே பார்த்திங்க அப்படின்னாவே எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஓகேவா? 3 தையல் ஓட்டினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தான் வரும். கம்பல்சரியுமே வரும். ஓகேங்களா? ஸோ வரதை பேலன்ஸ் பண்ணி வெட்டி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வெட்டாமல் விட்டுறாதீங்க. ஓகேவா? இதெல்லாமே எப்படி தைக்கணும், எப்படி மார்க்கிங் பண்ணுங்க எல்லாமே லைனிங் ப்ளவுஸ்லேயே சொல்லியிருக்கேன். சேம் மெத்தடில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேங்களா? இதேமாதிரி அடுத்த பகுதிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சேம் அதே மெத்தடு தான். வேஸ்ட்டு சர்க்கத்துலேருந்து ஸ்லீவ் மார்க்கிங் பண்ணியிருக்க இடத்த வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு 3 தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். நம்மளோட சாதா ப்ளவுஸ் ரெடி. ஓகேங்களா? 3 கம்பல்சரி 3 4 லைன் கூட போட்டுக்கோங்க. ஓகேங்களா?